ஹாய் ஃப்ரம் ரூபிவிஸ். இன்னைக்கு நிஃப்டி வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு அதே மாதிரி தான் 24,600ஓட ஸ்டாடல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது என்ற கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு கீழே தான் வந்து 24,600ஓட சிஇ லெவல் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ளோஸுக்கு மேலே தான் வந்து 24,600ஓட பிஇ லெவல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த சென்ட்ரல் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் இல்லை. ஒன்று இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போக போகுது, இல்லைன்னா மேலே போக போகுது. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்டடல் தான் இருக்குது. ஆனால் 24,600 சிஇ லெவல் தான் வந்து ஹை பொசிஷனில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் அந்த லெவலுக்குமே ரீச் ஆகாமல் அந்த லோவையும் தொடாமல் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்னைக்கு இருந்தது. ஓகே, அப்போ மேலே போய் 24,600ஓட பிஇ லைனையாவது மார்க்கெட் தொடுதா இல்லையான்றதை வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு டைரெக்ஷன் வந்து டவுன் சைடுன்னு தெரிஞ்சது. ஆனால் மார்க்கெட் டவுன் சைடு இல்லாமல் நம்மளோட டெசிஷனுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் போயிருக்கு. ஆனால் அதே மாதிரி 24,600 சி லெவல் பிஇ லெவல்லையுமே மார்க்கெட் வந்து தொடரலை. அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பட் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து 24,600ஓட லெவலில் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்மளோட இதில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு. அதனால நம்ம இன்னைக்கு ட்ரேட் இல்லை. அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்னு சொல்கிறத விட இந்த இன்னைக்கோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரேஞ்ச், அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ட்ராப்ஸில் நம்ம மாட்டிப்போம். அதனால நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நேற்று நான் சொல்லியிருந்தா ஒரு நியூ இண்டிகேட்டர் இருக்குது, நாங்கள் இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணலான்னு நினச்சேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோவா மூமெண்டம் இல்லை. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு புது இண்டிகேட்டரோட டிஸ்பிளே பண்ணலாம். உங்களுக்கு நாளையிலேருந்து புது இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.